ஹல்லேலூயா. எல்லா கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஆமென். அருமையான இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு விசை கூட நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை சாய்த்து நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி சற்று நேரம் நம்ம அந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாட்கள் செய்த எல்லா நன்மைகளை நினைத்தவர்களாய் உலகத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி என்று சொல்லுவோமா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தினார் அல்லவா, அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின எண்ண முடியாத அவருடைய கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நம்ம போகும்போதும் வரும்பொழுதும் ஆண்டவர் கர்த்தருடைய கிருபையின் கரம் நம்மளோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து கொண்ட அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வையில பெரிதா இருந்தபடியால் அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்து கொண்டார் அல்லவா, அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை அரவணைத்து நம்மை நடத்தி செல்கிற அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. அந்த அந்நிய தேசத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கிருபையாய் நம்ம நடத்துகிறார் அல்லவா, அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. இந்த தேசத்தில் நமக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து நம்மை கிருபையாய் குடும்பமாய் கர்த்தர் நம்மை இந்த தேசங்களை வைத்திருக்கிறதற்காய் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வனாந்திர தேசத்தில் நீரூற்றாய் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய சபைக்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ தேசங்களிலே இப்படி சபையில வந்து கூடி அவரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை கடந்து போகிற இந்த நிலையிலும் கர்த்தர் நமக்கு இந்த சபையில வந்து அவரை துதித்து அவரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த திறந்த வாசலுக்காய் அந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்படிப்பட்ட ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிற இந்த தேசத்தின் தலைவர்களுக்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. சபையிலே நடைபெறுகிறான ஊழியங்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. சபையிலே நம்மை வைத்து நம்மை நடத்துகிறதற்காய் கிருபையாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய தலைமை போதகருக்காய், உதவி போதகருக்காய், புதிய போதகருக்காய் நன்றி என்று சொல்லுவோமா. கர்த்தர் அவர்களை இம்மட்டுமாய் ஊழியத்தில் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறதற்காய் அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நம்ம போதகர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் இம்மட்டுமாய் ஆசீர்வதித்திருப்பதற்காய் அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ராஜா. இந்த சபையில நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஐக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறனா ஒரு விசை கூட நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து இந்த ஆராதனைக்கு நம்மை தகுதியுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றும்படிக்காய் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விசை கூட நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோமா. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் அவரை நாம் பொய்யராக்குகிறவராய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அந்த பரிசுத்த ஆவியான இடத்துல அவருடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. அப்பா, என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா. எல்லா அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். ஒரு சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விசை கூட நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா.
கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தகுதிப்படுத்தினார். இந்த நிச்சயத்தோடு கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களையும் எங்களோட ஆராதனையும் என் தேவநீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆராதனை வேலையில் எங்கள் ஒவ்வொருவரோரும் நீர் இடைபடும்படி காமிட கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆலயம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் மூடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரும் நீர் நிரப்புவீராக. வர தடைப்பட்டிருக்கும் பிள்ளைகளை ஏற்ற வேலையில் நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. இதில் வரும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. நாம் எதற்காக இங்க கூடி வந்திருக்கிறோம்? ஆண்டவரை துதித்து அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடு அவரை நாம் ஆராதிக்கும்படியா நம்ம இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தோடு கூட உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு என்று பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. ஆமென். உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை ஆராதனை
உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுவோமா? உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை, கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்குத்தானே. ஆராதனை 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 ஆராதனை, உமக்குத்தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவர் ஏராளமான கிருபைகளை நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். ஆமென். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ரட்சிப்பை, விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி செல்கிற அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் கலங்கி நிற்கிற வேலையில் அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை தேற்றுகிற அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் மகிமை நிறைந்தவர், அவர் மாட்சிமையுடையவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் துதிக்கு பாத்திரர். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தின்படி ஆவியானவர் நம்மை நடத்தி செல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா என்று பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வேதம் தரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும்
ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆமென். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாமல் இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்குள்ள வாசம் செய்கிற அந்த ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடத்தி செல்கிற அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்று தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போதிக்கிற அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய துக்கங்கள் யாவற்றையும் மாற்றுகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய், அவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவர்களாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம மாற்றும்படிக்காய் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்ன, இந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை தடை செய்கிற அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் அப்படியே இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்து நின்றவர்களாய் அந்த ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அப்படியே அர்ப்பணித்தவர்களாய் ஒரு அர்ப்பணிப்போடு கூட அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்யும்படியாய், அந்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொருவரையும் நடத்தி செல்லும்படியாய், அந்த ஆவியானவருடைய அன்புக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் அவருடைய நாமத்தை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு கூட உமது அன்பை பாட, உம் நாமம் கூற, உம் சேவை செய்ய என்ற பாடி கர்த்தருக்கு நம்முடைய ஆராதனை நாம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போற்றி
குப்பையில் என்னை தூக்கி எடுத்தவரே, குதூகலம் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவே. ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பே. ஆவியானவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை ஆராதிப்பே. தேவரே, நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீர். எம்மாத்திரம் நான், என் வீடும் எம்மாத்திரம். தேவரே, நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீர். எம்மாத்திரம் நான், என் வீடும் எம்மாத்திரம். ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பே. ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பே. இம்மட்டும் எபினேசராய் இருந்தென்னை தாங்கினீர். ஆமென். இருள் சூழ்ந்த பாதையில் வெளிச்சமாய் திகழ்கிறீர். இம்மட்டும் எபினேசராய் இருந்தென்னை தாங்கினீர். இருள் சூழ்ந்த பாதையில் வெளிச்சமாய் திகழ்கிறீர். ஆவியானவரே, ஒரு அர்ப்பணிப்போடு கூட பாடுவோமா? ஆவியானவரே, Yes, my Lord. ஆவியானவரே, உம்மை ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பேன். என்னில் இருந்த வியாதியை வல்லமையினால் அகற்றினீர். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றாய் வாக்களித்தவரை நிறைவேற்றீர். என்னில் இருந்த வியாதியை எஸ் அவருடைய வல்லமையினால இப்படி வியாதிகளை மாற்றின அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றாய் வாக்களித்தவரை நிறைவேற்றீர். ஆவியானவரே, கரங்களை அசைத்து சொல்லுவோமா? ஆவியானவரே, கர்த்தர் இம்மட்டுமாய் நம்ம நடத்தின அந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? நம்முடைய வியாதிகளை நீக்கின அந்த ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை செலுத்துவோமா? ஹalleluya, hallelujah. Yes, yes, my Lord. ஓ, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் கட்டுகளை நாம் உடைத்தெடுத்து நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya, hallelujah, hallelujah. குப்பையில் இருந்த நம்மை தூக்கி எடுத்த அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? எல்லாரும் வாயில திறந்த ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஹalleluya, hallelujah. இதுவரை நம்மை நடத்தின அந்த எபினேசருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஹalleluya, hallelujah. இருள் சூழ்ந்த நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் வந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வியாதிகளை நீக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பலவீனத்தில் எங்களுக்கு பலன் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் கண்ணீரை துடைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிற எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya.
ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இம்மட்டும் நடத்தினவரே, எங்கள் வீடும் நாங்களும் என் மாத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் வார்த்தைகளை அனுப்பி ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஓ நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஜெபங்களுக்கு ஆமென் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அப்பா உம்முடைய சமூகத்தில் இப்போதும் யாரெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு வந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை என் தேவன் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. பிரச்சனையோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. சாப கட்டுகள் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர் பிள்ளைகளுடைய கவலையை குறித்து ஆண்டவரே, கவலைப்படுகிற பெற்றோர்களை என் தேவன் மாற்றும்படியாக நம்முடைய கரத்தில் கொடுக்கிறார் ஆச்சா. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில குழந்தை பாக்கியத்தை நீ தருவீராக. ஹalleluya ஹalleluya. நம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அப்படியே அர்ப்பணித்தவர்களாய் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படிக்கா அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? என்னையே பலியாய் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறான்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தருகிறேன் சொல்லி பாடி உள்ளத்தின் ஆழத்தில் அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா? எங்களை பலியாய் உடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, அதிசயம் செய்வார், அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயங்களை கட்டுங்க, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் தொடங்கும், நீரெல்லாம் கண்ணீருடைய பாதத்தில் நாங்கள் தருகிறோம். துடைப்பவரே, Yes, my God. என்
கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுவோமா? பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. என்னை புதிதாக்கி புது படைப்பு புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடுவார், உடைத்து வீடும் உருமாற்றும், உடைத்து வீடும் உருமாற்றும், பண்படுத்தும் எடுத்து பயன்படுத்த கரத்துல தாழ்த்துகிறார், பயன்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நீரின் தேவனைகளை ஆளுகை செய்யும்படி காண்ட கருத்தலை கொடுக்கிறார். எங்கள் கண்ணீர், எங்கள் கவலைகள், எங்கள் துக்கங்கள், எங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் என் தேவனீர் மாற்றும்படி காமிட கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறார். உடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை புதிதாக்கும்படிக்கா உடைய கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை உருவாக்கும்படியா, எங்களை உடைக்கும்படிக்கா உடைய கரத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பண்படுத்தி ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய் என் தேவன் எங்களை பயன்படுத்தும்படிக்கா உடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கே நன்றி ஆண்டவரே, உமக்கே நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளாய் நீர் வாசம் செய்யும்படியாய், ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் ஆளுகை செய்யும்படிக்காய் உம்முடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலா சந்தால ரிகபோ ஷதரபா கலரா. நன்றி ஆண்டவரே. உரவாதரி பாபா ரிகம்போதரி சந்தால ரிகபோ. Thank you Lord. நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். எங்களை தரமட்டும் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா. எங்களையும் எங்களுடைய வாராதரின் மேல் சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளும். இதில் வரும் துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதார வசனம் நம்ம ஆராதனையில் பார்த்தபடி 1 தீமோத்தேயு 1:7, 2 தீமோத்தேயு 1:7 படி, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த நேரத்தில் பயத்தோடு, திகிலோடு, எதிர்காலத்தில் சூழ்நிலையோடு நம்ம இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று நம்ம எல்லாரும் கேள்விக்குறியோடு ஒவ்வொருவரும் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை. ஆமென். தேவனிடத்தில் வரும்போது அவர் ஆவியானவர் நம்ம உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். நம்மளை சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற ஆவியானவர். நம்ம தோழ்ந்து போகும்போதெல்லாம் அவர் நம்மளை எழுப்பி விடுகிற ஆவியானவராக இருக்கிறார். ஆமென். நம்ம அனுதினம் ஜெபிக்க தெரியாத நேரத்தில் அவர் நம்மளுக்காக அனுதினம் வேண்டுதல் செய்கிற ஆவியானவர். தேவன் நம்மளை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 14:13 இவ்வளவாய் சொல்கிறது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்கிறார். ஆமென்.
நம்ம அவர் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிற தேவன். கரங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமே. நம்ம பிறந்த தேசம், நம்ம இந்திய தேசத்துக்காக நம்ம அனுதினமும் நம்ம தனி ஜெபத்தில் ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகவும் 7:14 இவ்வளவா சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தன் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமேன். ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது தான் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். நம்ம இந்திய தேசத்தில் பாருங்கள், நம்ம எத்தனையோ பேர் நம்ம இரத்த சாட்சியை மறிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் அவருடைய சீஷர்கள் எல்லாருமே இந்திய தேசத்துக்கு எத்தனையோ பேர் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனாலும் இந்திய தேசத்தில் இன்னும் ரட்சிக்கப்படுறது நம்ம கிறிஸ்தவர்கள் சொற்ப ஜனங்களாகவே இருக்கிறாங்க. ஆமேன். ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய ரட்சிப்பு இந்திய தேசத்தில் உண்டாக முடியாது. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நம்ம இந்திய தேசத்தில் ஜனநாயகம் நிலைநாட்டப்படணும். பாருங்கள், சபையில் நடத்த முடியாதபடி பலவிதமான சூழ்நிலைகளில் ஒவ்வொருவரும் கடந்து செல்கிறாங்க. ஒரு இடத்துலையும் அவங்க பலவிதமான தாக்குதல் கூட நம்ம சபை போதர்கள் மிஷினரிகள் உள்ளாகிறாங்க. அவங்களெல்லாம் தேவன் பலப்படுத்த வேண்டும். அவங்க முன்வைத்த காலை ஒரு நாளும் பின் வைக்கக்கூடாது. எந்த காரணத்துக்காக அவங்க எடுத்த ஊழியத்தை அவங்க நிறுத்தி விடாதபடி தேவன் அவங்களை இன்னும் மேலோக்கி நடத்தி கொண்டு போக முடியாது. அதுக்காக செபிப்போம். அதுமாதிரி சிறையில் எத்தனையோ ஊழியர் இருக்காங்க. அவங்களெல்லாம் மனபாரங்கள் ஆற்றப்பட முடியாது. எல்லோரும் கரங்களை உயர்த்தி இந்த ஜெபத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்திற்காக நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத நினிவேக்காக பரிதபித்த தேவன் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாம் உம்முடையது அப்பா. ஆண்டவரே எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்கள் இந்திய தேசத்தை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்பா. உலகத்தில் ஆண்டவரே முதல் ஜனத்தொகையாக ஆகிக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்கள் இந்திய தேசம் அப்பா ஆண்டவரே பெரிய ஆண்டவரே தேசமாக இருக்கிறதப்பா. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே சொற்பமான ஜனங்களே ஆண்டவரே கிறிஸ்தவர்களாக ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே இன்னும் எத்தனையோ பேரும் அறியாதபடி ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா விற்கிற கட்டுகள் அடிபட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே யார் அவங்க இடத்துல சுவிசேஷம் போய் சொல்லுவாங்க? ஆண்டவரே யார் ஆண்டவரே அவங்கள ஆண்டவரே மண்டல நடத்துவாங்க? ஆண்டவரே ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவரே அவங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கீங்க, அவங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கீங்களே ஆண்டவரே. எப்படியாவது ஆண்டவரே ஆத்துமாக்கள் உங்களுக்கு விளைக்கிறேமா தேவையா ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் அவங்களுக்காக ஆண்டவரே பாரப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த ஒரு நிமிஷம் ஆண்டவரே அவர்களை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு மக்களையும் நினைவு கூறுகிறோம். தேவன் தாமே அவங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பு உண்டாக, ஒரு எழுப்புதல் உண்டாக தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இங்கே அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்கள் சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மிஷனரி தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபைகளில் சத்தியத்தின்படி போதிக்க ஆண்டவரே தேவன் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசுவாசிகள் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆவிக்குரிய போதனையில் நிலைத்திருக்க ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஆண்டவரே வழி எதுன்னு என்று பார்த்து அதன்படி நடக்க ஆண்டவரே எல்லாத்துக்கும் எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவரே தேவன் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவன் ஆண்டவரே எங்கள் சபை போதகர்கள் ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கவங்களுக்கு ஆண்டவரே வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் மிஷனரிகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அவங்க செய்கிற ஊழியங்களை தேவன் வர்த்திக்க பண்ணுங்க. போகிற இடமெல்லாம் ஆண்டவரே ஆத்தும ரட்சிப்பு உண்டாக கிருபை தாங்க. ஆண்டவரே மிஷனரிகளுக்கு உள்ள தேவைகள் எல்லாம் தேவன் சந்திங்க. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஊழியங்களுக்கு ஓட ஆண்டவரே இன்னும் பிரயாசப்பட தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே பாரங்களோடு ஆண்டவரே கஷ்டங்களோடு சிறையில் இருக்கிற எங்கள் மிஷனரி தலைவர்களை ஆண்டவரே ஊழியர்களை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே தேவன் ஆண்டவரே அவங்கள உங்கள் சித்தம் இருந்தால் வருங்காலங்களை கொண்டு வெளியே கொண்டு வர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அவங்க யாரெல்லாம் அவங்களை ஒடுக்குறாங்களோ அவங்களே ஆண்டவரே நீங்கள் சந்திங்க. ஆண்டவரே ஆண்டவரே அவங்க மனக்கண்களை திறந்துங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே பவுலை சந்தித்த தேவன் ஆண்டவரே அவங்களே நீங்கள் சந்திக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த தேசம் ஆண்டவரே பொருளாதாரத்தினை ஆண்டவரே அறிகிற அறிவிலையும் ஆண்டவரே வளர ஆண்டவரே தேவன் கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக ஆண்டவரே அந்நிய கண்கள் அல்ல எங்கள் கண்களை காண ஆண்டவரே தேவன் கை செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே இதெல்லாம் உமது பார்வைக்கு லேசான காரியமாக இருப்பதற்காக உள்ளது நாளத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவன் ஜெபத்தை கேட்டதுக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. சகல துதியெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறேன். ஆண்டவரே ஆமென் ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல சொல்லலாமே ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு விஷயம் கூட வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். வியாழக்கிழமை ஆராதனைக்கு தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் வந்தது ஸ்தோத்திரம் வீணாகாது. ஆண்டுடைய சமூகத்தில் நன்மைகளை பெற்று செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில அறிவிப்புகள் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். கவனத்தில் கொண்டு எங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க உற்சாகப்படுத்துகிறோம்.
சனிக்கிழமைகளிலே நமக்கு உபவாச ஜெபம் வழக்கமாக காலை 10 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. கடந்து வாருங்கள், தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நமக்கு 2 ஆராதனைகளாக 6:45 9 மணிக்குமாக 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. கர்த்தர் இந்த 2 ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். கடந்து வாங்க, தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. வருகிற வாரம் நமக்கு 2வது வாரமாக இருக்கிறபடினால, ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம், கூட்டத்தின் முடிவில் நமக்கு சகோதரர் கூடுகைகள் இருக்கிறது. சகோதரர் கூடுகை பெண்கள் கூடுகை இல்லை, ஆண்கள் கூடுகை மாத்திரமே இருக்கிறது. ஆகவே அதை கவனிங்கள். ஆய்வு செய்வோம், லெட் அஸ் ரிவ்யூ என்ற தலைப்பில் ஸ்தோத்திரம் இந்த சகோதரர் கூடுகை நடக்கும். 2வது ஆராதனை முடிந்த பின்பதாக 11:15 முதல் 12:45 வரைக்கும் சென்ட் பிலிப்ஸ் ஹாலில் வைத்து அது நடைபெறும். ஆகவே அதை கவனத்தில் கொண்டு எங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க உற்சாகப்படுத்துகிறோம். அல்லேலூயா. வியாழக்கிழமைகளிலே வழக்கமான ஆராதனை நமக்கு வியாழக்கிழமை 8:30 மணிக்கு, இரவு 8:30 மணிக்கு அது நடைபெறும். வருகிற வியாழக்கிழமை உங்கள் பலனை கண்டறிதல், ஃபைண்டிங் யோர் ஸ்ட்ரென்த், நெகேமியா 8:10 அன்றைய தியானம் நமக்கு இருக்கும். ஆகவே கடந்து வாருங்கள். வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே வாகன வசதிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதம் ஜூலை மாதம் நமக்கு செயின் ப்ரேயர், நமக்கு சங்கிலி தொடர் ஜெபம் அநேகர் ஊருக்கு செல்லுகிறபடினால இந்த மாதம் மாத்திரம் அது கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கவனியுங்கள், சங்கிலி தொடர் ஜெபம் அநேகர் விடுமுறைக்கு கடந்து செல்ல இருப்பதால் இந்த மாதம் மாத்திரம் அது கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், தேவன் பெரிய காரியங்களை செய்வதாக. வாகன வசதிகளை பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற இந்த வாட்ஸ்அப் குரூப்பை பயன்படுத்தி அதில் உங்கள் தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அதில் உங்கள் தகவல்களை, நீங்கள் வந்தாலும் அதில் தகவல் கொடுக்க, வரவில்லை என்றாலும் அதில் தகவல் கொடுக்க அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாகனங்களை ஏற்பாடு செய்வதற்கு அது மிகுந்த பிரயோஜனமாய் காணப்படும். அது குறிப்பாக இந்த விடுமுறை நாட்களாக இருக்கிறபடினால அநேக ஏரியாவில் எங்கே வாகனம் தேவை என்பதை அறிந்து அதை ஏற்பாடு செய்வதற்கு அது ஏதுவாய் காணப்படும். மிஷன் ஆஃபரிங், நாம் ஏறெடுக்கப்படும் மிஷன் ஆஃபரிங் இந்தியன் பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கு அது ஏறெடுக்கப்படுகிறது. உற்சாகமாய் கொடுங்க, ஜெபத்தோடு செய்யுங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. எம்ஜேவி நமக்கு அதில் மாற்றங்களோ ஜெபங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பிரதர் பிரபாகரனையும் பிரதர் சாம்ராஜையும் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஃபேமிலி விசிட், குடும்பத்தை சந்திக்க ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த ஸ்தலத்தில் ஊழியராக எங்களை நியமித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை வந்து சந்திப்பதற்கு நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஸ்தோத்திரம், உங்கள் குடும்பத்தை வந்து சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் அது ஏதுவாய் காணப்படும். ஏன்னா எந்த நேரத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எந்த நேரம் உங்களுக்கு அவைலபிள் இருக்குன்னு தெரியாது. ஜெபத்திற்காகவோ பிரேயர்களுக்காகவோ இல்லை ஃபேமிலி கவுன்சிலிங்காகவோ நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் அது மிக எளிதாய் காணப்படும். ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உஷ்ண நாட்களிலே நீங்கள் தண்ணீர் குடித்து உங்களை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ளுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து இந்த நேரத்திலும் தேவ வார்த்தையிலிருந்து நம்ம வசனத்தை கேட்க இருக்கிறோம். ஆண்டு சமூகத்தில் தேவ வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோமாக. கண்களை மூடினவர்களாக தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்றைய மாலை நேரத்தில் கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்பிரிட் தட் ஓவர்கம்ஸ் ஃபியர் என்ற தலைப்பில் கேட்க இருக்கும் தேவ செய்தியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. அன்றைய பேசுகிற தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. தேவநாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் அவருடைய வார்த்தை பிரதர் ரஸ்கின் அவர்கள். தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல தகப்பன் நம்ம அனைவரையும் இன்றளவும் இந்த நேரம் வரையிலும் மிகவும் அருமையாய் நடத்தி வந்திருக்கிறார். ஒரு நல்ல சபையில் ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்கவும் அந்த வார்த்தைகளின் மூலமாய் நாம் உருவாக்கப்படவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார், அவரை நம்ம வெறுமையாய் அனுப்புகிற தேவனே அல்ல. நம்முடைய அந்த விருப்பத்திற்கு அதிகமாக எல்லாவற்றிலும் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம எதை நாடி தேடி வந்திருக்கிறோமோ நம்முடைய தேவைகளை, ஆவிக்குரிய தேவைகளை அவ்வரிவிதமாய் ஆசீர்வதித்து நம்மை உருவாக்க அவர் போதுமானவர். ஆமென். இந்த நாளில் பயத்தை மேற்கொள்ளும் ஆவியானவர், ஸ்பிரிட் தட் ஓவர்கம்ஸ் ஃபியர் அப்படின்ற ஒரு அருமையான தலைப்பை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அநேக காரியங்களில் ஒருவேளை ஒரு பயத்தோடு கூட
ஒரு சின்ன ஒரு சலசலப்பான ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில் வந்தால் கூட ஒரு பயம் வந்துடுது இல்லையா? எந்த ஒரு நிலையில் வந்தாலும் நம்ம தகப்பன் என்ன சொல்கிறார் தெரியுமா? பிள்ளைகளே பயப்படாதிருங்கள், பிள்ளைகளை பயப்படாதிருங்கள். நம்ம பார்த்து ஒவ்வொருத்தர்ட்டையும் கர்த்தர் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், பிள்ளைகளை பயப்படாதிருங்கள். நம்ம விட்டு ஒருபோதும் விலகாத நல்ல தகப்பன் சொல்லியிருக்காருல, நான் உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்ம மத்தியில் கிரியை செய்யும்படி விரும்புகிறார். இந்த நாளில் 2 தீமோத்தேயு 1:7 நமக்கு ஆதார வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு முறை கண்களை மூடி, எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான ஒரு நல்ல ஒரு வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை மீண்டும் கர்த்தாவே விசுவாசத்தில் நீங்கள் விருத்தியடைய பண்ணுகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். பயப்படாதே சிறுமந்தே என்று சொன்ன நல்ல தகப்பன், எங்களை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்புகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை விசாரிக்கிறவராய் நீர் இருக்கிறபடியால் எங்களுடைய எல்லா காரியத்தையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகளை கர்த்தாவை கேட்டு நாங்கள் எங்களுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் உயிரடைய தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு வாழ்க்கைப்பா, உங்களுக்காக வாழ உதவி செய்யுங்க. இயேசு என்கிற இணையில்லாத நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை சொல்லி கொடுத்த வேளையில், அதாவது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிற அந்த வசனங்களை நம்ம யோவான் 14வது அதிகாரத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 12-13 அதிகாரத்தில் தன்னுடைய வேலை வருவதை குறித்தும் தான் பிதா என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ அதை நிறைவேற்றி அவரிடத்தில் திரும்ப போவதை குறித்தும் சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த சீஷர்களுடைய பின்னணியத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்னை பின் சென்று வாருங்கள். அவர் எப்படி அழைக்கிறார் எல்லாரையும்? பேதுருவாகட்டும், அந்திரேயாகட்டும், யோவான், யாக்கோபு எல்லாரும் பார்த்து என்னை பின் சென்று வாருங்கள், யூ ஃபாலோ மீ அப்படின்றாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய அதாவது செய்து கொண்டிருந்த வேலைகளை விட்டு, தங்களுடைய உறவுகளை விட்டு அப்படியே அவருக்கு பின்னால் வந்துடுறாங்க. 3 வருஷம் அவரோடு கூட இருக்கிறாங்க. 3 வருடம் அவரை ஒரு போதகராக, ஒரு ஆண்டவராக, ஒரு நல்ல, அதாவது எல்லாவற்றுக்கும் அவரை ஒரு முன்மாதிரியாக பார்த்து வாழ்ந்துட்டாங்க. அவங்க போன இடத்துலலாம் அற்புதங்கள், தேவன் ஒவ்வொரு அந்த பார்க்கக்கூடிய ஜனக்கூட்டங்களை அவர் கையாண்ட விதம், எல்லா காரியங்களிலும் அவருக்கு எதிராக வந்த தர்க்கங்களை அவர் மேற்கொண்ட விதம், ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை கொடுத்த விதம், இப்படி எல்லாவற்றிலும் அவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக ஃபிசிக்கலாக அவங்க மத்தியில் இருக்கார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிறேன். அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் முன்னால் கொண்டு வந்து பாருங்களேன். அவர் சொல்கிறார், என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, நீங்கள் என்னை ஃபிசிக்கலாக எல்லா விதத்துலையும் பார்த்துட்டே இருந்தீங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? போகிறேன். உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி நான் போகிறேன். அப்படி சொல்லிட்டு அந்த 14வது அதிகாரம் யோவான் 1வது வசனத்தில் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கூடயே நடந்து வர்றார், நம்ம கூடயே இருக்கிறாரு, நம்ம உற்சாகப்படுத்துகிறார். எங்கெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ நம்ம உற்சாகப்படுத்துகிறார். எங்கெல்லாம் மற்றவங்க நம்ம குற்றப்படுத்துகிறாங்களோ அங்கே சீஷர்கள் எத்தனை முறை குற்றப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு ஆதரவாக நின்னார், அற்புதங்களை செய்தார். அவங்க கண்கள் முன்னால் அநேக காரியங்களை செய்துட்டு டக்குன்னு சொல்கிறாரு, நான் போகிறேன். ஒரு பயம் பிடிச்சிருக்கோம்ல, எவ்வளோ ஒரு பயம் அந்த நேரத்தில் வந்திருக்கும். ஏன்னா அவங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள். அவர்கள் நம்பி இருந்த இரட்சகர், ஏன்னா பேதுரு சொல்கிறாரு, மேசியா நீங்கள் தான். எல்லாரும் அவரை இரட்சகர், எங்களை ரட்சிக்க போகிறவர் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அனைத்தையும் துறந்து அவர்கள் எடுத்த தீர்மானங்கள் நல்லதுன்னு சொல்லி நினைத்து நடந்துகிட்டு இருக்கும்ப டக்குன்னு சொல்லி நிறுத்தி சொல்கிறாரு. அதாவது ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு டிபார்ச்சர் மாதிரி அந்த ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, நான் போகிறேன். நிச்சயமாக இருதயம் கலங்கி இருக்கும். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, கலங்காதிருங்கள், திகையாதிருங்க, நான் உங்களுக்காக ஒரு வேறொரு தேற்றவாளனை தரேன் அப்படின்னு சொல்லி தான் அங்கே ஹோலி ஸ்பிரிட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள், அநேக வேளைகளில் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது நம்முடைய சின்ன சின்ன ஜெபங்களை கூட தேவன் கேட்டு பதில் தருவார். நடந்து வந்துட்டே இருப்போம், கண்ணீரோடு ஜெபிக்கும்போது பதில் கிடச்சிரும். நம்ம ஒன்று விரும்பி கேட்டால் கிடச்சிரும். நம்மோடு கூட அவர் இருப்பது போல இருக்கும். அப்படியே அந்த பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறி வரும்ப ஒரு நேரத்தில் அவர் இல்லாதது போல ஒரு உணர்வு, ஒரு வறண்ட ஒரு பகுதியில் நடக்கிறது போல, ஒரு வில்டர்னஸுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும்ப
அப்போ அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பிள்ளைகளே பயப்படாதிருங்கள், பிள்ளைகளை பயப்படாதிருங்கள். நீங்கள் பயப்படாதீங்க, திகையாதீங்க, உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். ஐ வில் நெவர் லீவ் யூ ஆஸ் ஆர்ஃபன்ஸ். திக்கற்றவர்களாக விட மாட்டேன். என்ன விசுவாசிச்சிங்கல்ல? நீங்கள் அந்த 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம். அவருடைய வசனம் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள்னு சொல்லிட்டார். அடுத்து என்னிடத்திலும், அதாவது பிதாவுக்கு சமமான இருந்ததை அவர் கொள்ளையாடின பொருளை ஒரு நேரம் கூட எடுத்துக்கலாங்க. பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஒவ்வொரு வசனத்திலையும் கொடுத்தார். இதுலையும் சொல்றாரு பார்த்தீங்களா, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். 14:16 சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும். இப்போ நான் போக போகிறேன், ஆனால் நான் பிதாவை வேண்டிக் கொள்ள போகிறேன், அவர் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி வேறொரு தேற்றவாளனை, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அவங்கள அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார். தே வாக் பை சைட், தரிசித்து நடந்தார்கள். தரிசித்து நடந்த தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, நவ் யூ ஹவ் டு வாக் பை ஃபெய்த். நான் போக போகிறேன், ஆனால் உங்களோடு கூட இருக்கும்படியாய் உங்களுக்கு வேறொரு தேற்றவாள் நான் தரேன். இன்றைக்கி அந்த கர்த்தர் நம்மகிட்ட அதான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அநேக காரியங்களில் யூ ஸ்டில் லுக் ஃபார் அன் எவிடன்ஸ். நம்ம நிறைய நேரம் ஏன் தெரியுமா பயப்படுறோம்? நம்ம ஏதோ ஒரு காரியம் நமக்கு அது கைகூடி வராது மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். அதை சொல்ல வைப்பது நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தாவியானவர். அதுக்கு தான் அவர் பரிசுத்தாவியானவரை கொடுத்து உங்களுக்கு அந்த பயம் போக வேண்டும். பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் நடந்தாலும் நான் உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடுவதில்லை, உங்கள் கூட வந்துட்டே இருக்கேன். அதை பரிசுத்தாவியானவர் மூலமாக உணர்வடையும்படியாக தேவன் விரும்புகிறார். அதில் 14:26 பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? அவர் சொல்லி வந்த ஒவ்வொரு வசனங்களையும் நமக்கு நினைப்பூட்டுவார். அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், நமக்கு அவர் என்னென்ன காரியங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ, நம்ம கலக்கமடைந்து நிற்கிற வேலையில் நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அப்படி செய்கிறதுனால சமாதானத்தை அடுத்த வசனத்தில் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறவில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இது இன்றைக்கி தான் நம்ம பார்த்து சொல்கிறார். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் சமாதானத்தை தருகிறேன். ஏன்னா அந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் இரட்சகராகிய இயேசு சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு நினைப்பூட்டும்ப சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வருமா, நமக்கு ஒரு விடுதலை வரும். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நமக்கு இருக்கக்கூடிய பயமாகிய கட்டிலிருந்து, அடிமைத்தன கட்டிலிருந்து, இருளாகிய கட்டிலிருந்து நம்மை சத்ருவானவன் பல விதத்தில் நெருக்கலான்னு பார்க்குற ஒவ்வொரு இடத்திலிருந்து நம்முடைய கட்டுகள் உடைவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் சொல்லுகிற அந்த சமாதானம், நம்ம போனோட கூட அதை தியானித்தோம். அதாவது ராக்கிங் போட்டில் எப்படி அவர் அயர்ந்து நித்திர பண்ண முடிந்ததோ அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை சூழ்நிலைகளின் மத்தியில் நம்மோடு கூட இருந்து நமக்கு அவர் அளிக்கிற சமாதானத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இந்த பயத்தை குறித்து சொல்லக்கூடிய 3 காரியங்களை இன்றைக்கி கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சூழ்நிலைகளை கடந்து நிற்கும் தைரியம். டேக் கரேஜ் ஓவர் சிச்சுவேஷன்ஸ். நம்ம போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலைகள் அநேக காரியங்களை நமக்கு பாதகமாக காட்டுற ஒரு நிலைமை இன்றைக்கு காணப்படலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். ஏசாயா 43:1 இப்படியாக சொல்கிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறாதாவது, பயப்படாதே, ஃபியர் நாட், உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். என்ன ஒரு ஆறுதலான வார்த்தை பார்த்தீங்களா? யூ ஆர் மைன், யூ ஆர் மைன். யார் சொல்கிறா? இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் சொல்கிறார். நம்ம வேறு யாரும் கிடையாது. பெற்றோர்கள், அதாவது ஒரு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தை விட சிருஷ்டிகர்த்தா சொல்கிறார், யூ ஆர் மைன், யூ பிலாங் டு மீ, ஃபியர் நாட் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீங்கள் சங்கீதம் 148 பார்த்தீங்கன்னா 4வது வசனம் சொல்கிறது, தண்ணீர்களை கர்த்தரை துதியுங்கள்.
8வது வசனம் சொல்லுகிறது, அக்கினியே தேவனை துதி. ஏன்னா இதையெல்லாம் உருவாக்கினவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய தேவன். தண்ணீரை உருவாக்கினது அவர் தான், அக்கினியை உருவாக்கினது அவர் தான். அவர் சொல்கிறார், நீ என்னுடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது இந்த தண்ணீரும் இந்த அக்கினியும் என் மேலே பலன் கொள்ள அவர் ஒரு நாளும் விட மாட்டார். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. அவர் உருவாக்கினவைகள் எப்படி எனக்கு எதிராக வர முடியும்? ஒருவேளை நம்ம கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த தண்ணீர் அக்னி அப்படின்றது சுத்திகரிப்புக்காக அனுமதிக்கப்பட்டவைகள். தண்ணீரில் போகும்போதும் சுத்திகரிப்பு உண்டு, அக்னியில் போகும்போதும் சுத்திகரிப்பு உண்டு. நம்ம குறுகலான வழிகளில் நடந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஒருவேளை இந்த தண்ணீர் போன்ற ஒரு காரியங்களோ இல்லை அக்னி போன்ற காரியங்களோ வரும்ப நம்ம அதில் உருவாக்கப்படுகிறோம். சுத்திகரிக்கப்பட யாரை நம்ம தரிசிக்கிறோம்? பரிசுத்தரை தரிசிக்கிறோம். நீங்கள் பரிசுத்தரை தரிசிக்கணும்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருபோதும் தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. அப்போ இந்த மாதிரி அனுபவங்களில் போகும்போது ஒரு நிச்சயம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். என்ன தெரியுமா? இந்த காரியங்களின் மூலமாய் கர்த்தர் என்னையும் உங்களையும் உருவாக்குகிறார். அதனால தான் சொல்கிறார், யூ ஆர் மைன், வென் யூ வாக் த்ரூ திஸ் யூ ஆர் கெட்டிங் ஃபார்ம்ட் அக்கார்டிங் டு மை வில். அவருடைய சித்தம். ஏன்னா நான் கனமுள்ள பாத்திரமாக நான் மாற்றப்படணும். எஜமான் உபயோகப்படுத்துகிற கனமுள்ள பாத்திரமாக நான் மாற்றப்படணும்னா நான் சுத்திகரிக்கப்பட்டே ஆக வேண்டும். அசுத்தங்களோடு நான் இருக்க முடியாது. அப்போ என்னை இந்த மாதிரியான பாதையில் கர்த்தர் நடத்தும் போது அவர் சொல்கிறார் தெரியுமா, உன்னை மீட்டு கொண்டேன், ஐ ரிடீம்ட் யூ. நீ என்னுடையவன், ஆனால் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்ட பிள்ளையே, நான் என்ன பண்ண உன்னை? என்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை கொடுத்த உன்னை மீட்டு கொண்டேன். அதுலேயும் சில வேளை இன்னும் சுத்திகரிக்கப்படணும்னா நீ அக்கினியினூடாகவும் தண்ணீரோடாகவும் நீ கடந்து வந்து தாகணும். ஆனால் அவைகள் ஒன்று உன்னை மேற்கொள்வதில்லை, தைரியமாயிருன்னு சொல்கிறார் கர்த்தர். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் உட்படும் போது தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் வளர ஆரம்பிக்கிறோம். அப்படி வளரும்போது தான் கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 43:18 பார்த்தீங்கன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் வரும்ப he is renewing me or he is making totally ஒரு நியூ பர்சன் அவுட் ஆஃப் மீ. பழையதெல்லாம் ஒழிச்சிட்டு என்னை அவருடைய சித்தத்தின்படி உருவாக்கிட்டு வர்றாரு. பயப்படாத மகனே, உன்னை வைத்து நான் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிது. இந்த சின்ன சின்ன ஒரு சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போகாத. தண்ணீர் மாதிரி வந்தாலும் அது உன்னை ஒருபோதும் உனக்கு மேலே புரண்டு போவதில்லை. அக்கினி ஒருவேளை உன்னை மேலே பலன் கொள்வதில்லை. இவைகளின் மத்தியில் நானும் உன்னோடு கூட வந்துட்டுருக்கேன்றார். என்னை தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியை கொடுத்து உன்னை உருவாக்குகிறேன், உன்னை சுத்திகரிக்கிறேன். அப்படி சுத்திகரிக்கப்படும் போது உனக்காக நான் ஒரு புதிய காரியத்தை பண்ணுகிறேன். பூர்வமானவைகளை என்ன பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். நான் நிறைய காரியத்தில் ஒருவேளை தோற்று போயிருக்கலாம். அந்த கில்ட்டுன்ற ஒரு ஃபீலிங்லேருந்து வெளியில் வரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை அநேக இடத்துல நம்ம தோற்று போனதை நிறைய வேளையில் சத்ருவானை நினைவுபடுத்திகிட்டே இருப்பான். நீ இந்தந்த காரியத்திலெல்லாம் விழுந்த இல்லை அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், அதிலிருந்து தான் ஒரு புதிய காரியத்தை பண்ணுகிறேன். அதை நான் உன்னை விட்டு முற்றிலுமாய் அகற்றி நான் விரும்புகிற பாத்திரமாய் உன்னை வணைகிறேன். இதைத்தான் தேவன் நம்ம மத்தியில் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறார். இப்போ புதிய காரியத்தை பண்ணும்போது எப்படி ஒரு சவுலிலிருந்து பவுல் வந்தாரோ அது மாதிரி என்னுடைய வாழ்க்கை முழுமையாக அவருடைய கரத்தில் மாறணும்னா நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்கப்பா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகும்ப அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் கேட்கும்படியாகத்தான் தேவன் விரும்புகிறார். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 20வது வசனத்தில் சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கியதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். யோசிச்சு பார்த்தீங்களா? நமக்கு அவர் தண்ணி கொடுக்குறாரு, அவரை கனப்படுத்துறது யாரு? காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், 5 புத்தியுள்ள பிராணிகள். நமக்கு அவர் பண்ணுகிற நன்மைக்கு அவரை கனப்படுத்தும்ப நீங்களும் நானும் கனப்படுத்தாமல் இருக்க முடியுமா? என்னை இந்த சூழ்நிலைகளினூடாக என் தகப்பன் மெருகேற்றும் போது, என்னை இந்த சூழ்நிலைக்குள்ளாக தகப்பன் அழைத்து வந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுக்கும்ப, என்னில் இருக்கிற களிம்புகளை அவர் அகற்ற நான் சந்தோஷத்தோடு விட்டு கொடுத்து அவரை மகிமைப்படுத்த பழகிக்கொள்ளணும். ஏன்னா எனக்கு தெரியும், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என்னை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்யத்தான் என்னை இந்த சூழ்நிலைகளினூடாக தேவன் அழைத்து செல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பயம் வரும்ப, ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலையை பார்த்து நம்ம அப்படியே பயந்து நிற்கும்ப
நம்ம எல்லாவற்றையும் தேவனிடத்தில் போய் நம்ம இருதயத்தை கொட்டி விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எப்படி அன்னாள் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். 18வது வசனம் சொல்கிறது, அப்புறம் அன்னாள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நம்முடைய பயத்தை கொட்டும்படியா, ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, சமாதானத்தை தருவேன்ருக்காரு, சந்தோஷத்தை தருவேன்ருக்காரு, சொல்லியும் செய்யாதிருப்பாரோன்னு இருக்கு இல்லையா? அப்படின்னா எனக்குள்ள பயம் இருக்குது அப்படின்னா, நான் முழுமையாக என்னை உடைத்து என் தகப்பனுடைய பாதத்தில் ஊற்றலைன்னு அர்த்தம். நான் அநேக காரியங்களை இன்னும் நான் ஒருவேளை நான் மேனேஜ் பண்ணலான்னு சொல்லி பிடிச்சி வச்சிருக்கும்போது தான் எனக்குள்ளாக அந்த சந்தோஷம் முழுமையாக வரவில்லை, பயம் போகலை. ஏன்னா ஒரு குழந்தைய பாருங்கள், தப்பு பண்ணியாச்சுன்னு அப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கு தெரியுமா? அப்பா அம்மாட்ட வந்து சொல்கிற வரைக்கும் முகம் ஒரு வாடலை அப்படி சுற்றிட்டு இருக்கோம். அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கு, அதனால தான் முகம் வாடி இருக்கு. அப்பா அம்மாட்ட சொன்ன உடனே குழந்தைக்கு என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும், முகம் மலர்ந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் நம்ம இன்னைக்கு வாஞ்சிக்கணும். தகப்பனே, நான் முழுமையாக உங்கள் பாதத்தில் என்னுடைய கவலைகள் எல்லாம் சொல்லுவதற்கான கிருபையை தாங்கப்பா. அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு அவசியம். அதற்குத்தான் ரோமர் 8:24 ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு கூட நமக்காக ஜெபிக்கிறார். அப்போ நாம் கேட்கணும், தகப்பனே, இருதயத்தை என்னால் ஊற்ற தெரியல, ஏன்னா வந்தாலும் நான் ஒரு சடங்காச்சாரமாக தான் ஜெபிக்கிறேன், அநேக காரியங்களை இன்னும் நான் விடுபடாத போல இருக்குது, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கும்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய கையில் எடுத்து அந்த ஜெபத்தை நமக்காக பண்ணும்ப முழுமையாக இருதயத்தை எப்படி அண்ணால மாதிரி நம்ம கொட்டி தீர்த்த பின்பாக துக்கமுகம் இல்லாமல் சந்தோஷத்தோடு வெளியிற வருகிற அனுபவம் நமக்கு இருப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். ஏன்னு சொன்னால் எபிரேயர் 4:15-16 சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அவருடைய கிருபாசன தண்டையில். ஏன்னா நம்மை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதானாசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு நல்ல தகப்பன், நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க் 6வது அதிகாரம் 45-51 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஷீஷர்கள் வந்து கடலில் பெத்சாயிதாலேருந்து எதிராக கடலில் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த எதிர்காற்று இருந்ததுனால அவங்களால தண்டு வலிக்க முடியல. இயேசு வந்து கரையில் இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார், சீஷர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து தண்ணீர் மேலே நடந்து வந்து அந்த படகிலேறி காற்றை அமர்த்திட்டார். இதான் நல்ல தகப்பன். நம்ம எங்கே பயந்து கலங்கி நிற்கிறோமோ அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்முடைய படகில் ஏறும்படி கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தில் நம்ம இருக்கும்ப நம்முடைய இருதயத்தை துறந்து கொடுக்கும்போது தேவன் நம்மை அமைதியான ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்க்க போதுமானவராக இருக்கிறார். 2வது, எதிர்காலத்தை குறித்து பயமில்லாத வாழ்க்கை. நோ ஆங்ஸைட்டி ஃபார் டுமாரோ. நாளைய தினத்தை குறித்து. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நாளைய தினத்தை குறித்து ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அதை குறித்து பயமில்லாத வாழ்க்கையை தான் கர்த்தர் தர விரும்புகிறார். ஏசாயா 44:2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறார், அதாவது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அடுத்தது கவனிங்க, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல் வளர்வார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்து கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். நம்ம பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நம்முடைய பிள்ளைகளை தயார் பண்ண வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு யார்கிட்ட தெரியுமா இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது, நம்முடைய குடும்பம் நம்முடைய கணவன் மனைவியாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நிரம்பி வழிகிற பாத்திரமாக நம்ம மாறி தேவ சமூகத்தில் ஜெபிப்பதை நம்ம பிள்ளைகள் பார்க்கும்போது அவர்களுக்குள்ளாக அந்த வாஞ்சையை நம்ம விதைக்கிறோம். நம்முடைய வீட்டில் அந்த ப்ரேயர் ஆல்டர், ஃபேமிலி ப்ரேயர் ஆல்டர் இருக்கா? கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் கணவனும் மனைவியாய் கைப்பிடித்து நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். குடும்ப ஜெபம் தனி, பிள்ளைகளுக்காக எப்படி நம்ம கணவனும் மனைவியாக இணைந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஜெபிக்க சத்ருவனுடைய கோட்டைகள் அவர்கள் வாழ்க்கையில் உடைவதை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது, நீ உட்கார்ந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் பிள்ளைகள்கிட்ட தேவனை குறித்து பேசு,
உன்னை மீட்டு கொண்டு வந்த காரியத்தை குறித்து பேசு, தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை பேசு, கட்டளைகளை பேசு. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பேச்சு, சிந்தனை எல்லாம் பிள்ளைகள் முன்னால அவரை குறித்து, அவர் நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தின ஒரு தாக்கத்தை குறித்து, அவர் எப்படி நம்மை மீட்டு கொண்டார் என்பதை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை குறித்து நம்ம சொல்லி கொடுக்க பிள்ளைகளும் அந்த ஒரு காரியத்தில் மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக மாறுவார்கள். அப்பதான் ஏசாயா 54:13 படி, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். சங்கீதம் 147:13 சொல்கிறது, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய குடும்பத்தில் வரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அப்படி ஒரு நல்ல மாதிரியான குடும்பத்தை, பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுகிற குடும்பத்தை, நானும் நீங்களும் நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாறி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களை பரிசுத்த ஆவிக்குள்ளாக நடத்தி வரும்போது அவருடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர்களுக்கும் அந்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 38வது வசனம், அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பாக வரப்படுகிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவனும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் துருத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உற்சாகப்படுத்தி அடுத்த வசனத்தில் சொல்கிறார், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் சொல்லி புத்தி சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள், காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையான தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 4:32 இப்படியாக சொல்கிறது, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தங்களுக்குன்னு எதையும் அவங்க சேர்த்து வைக்கலைங்க. எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கக்கூடியவர்களாய். அது எப்போ தெரியுமா முடியும்? நாளைய தினத்தை குறித்த கவலை இல்லாமல் இருக்கும்ப. தேவன் சொல்கிறார், நாளைய தினம் அதற்காக கவலைப்படட்டும். உங்கள் பிள்ளைகளை காத்துட்டீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளை தேவனுக்குள்ளாக நீங்கள் நிலைநிறுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கருத்துக்கு போய்விடுகிறது. அவர்களை கர்த்தருக்குள்ளாக உருவாக்க உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் போய்விடுகிறது. உங்கள் பிள்ளைகள் தேவனுக்காக எழும்பி நிற்க நம்முடைய வாழ்க்கை உருவாக்கப்படுவதை நாம் பார்க்கும்போது தேவையில்லாத உலக பொருளின் பின்னாக நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணத்தையும் போட்டு, ஏன்னா அநேக வேளைகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எதையாவது சம்பாதிச்சு வைக்கணும், எதையாவது சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு அநேக நல்லது தான், ஆனால் தட் ஷுட் நெவர் பி யுவர் டிரைவிங் ஃபேக்டர். அது உங்களை முன்னுக்கு தள்ளுகிற காரியமாக இருக்கக்கூடாது. தேவனுக்குள்ளாக என் பிள்ளைகளை நான் காக்க வேண்டும், என் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக உறுதியாக எழுப்பப்பட வேண்டும். இப்படின்ற ஒரு உணர்வு வரும்போது தான் கர்த்தர் நம்மில் மகிமையான காரியங்களை செய்கிறார். மூன்றாவதாக பூரண சாட்சியுள்ள வாழ்க்கை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறுவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களிடத்தை சொல்கிறாரு, எருசலேமில் தரித்திருங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னால் உன்னதத்திலிருந்து அந்த பலனாகிய பரிசுத்தாவி வரும் வரைக்கும் நீங்கள் தரித்திருங்கள். ஏன் அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்கிறார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதற்கு முக்கியமான ஒரு உதாரணம் பேதுருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா லூக்கா 22வது அதிகாரத்தில் இயேசுவானவர் இந்த உலகத்தை ஜீவனோடு இருந்த அந்த பாடுபட்ட அந்த இரவு 54வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர்கள் அவரை, அதாவது இயேசுவை பிடித்த முன்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். இயேசுவை பின்தொடர்ந்து சென்ற பேதுரு இங்கே என்ன பண்ணுறாரு? ஹீ டிஸ்டன்ஸ்ட் himself. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா the denial started from there. எப்போ இயேசுவோடு நடக்கிற அந்த நெருக்கம் குறைகிறதோ அப்போ நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படும் போது மறுதலிக்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரியின் முன்பாக அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரி, ஒரு குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. யார் பார்க்குற? முதலாவது வேலைக்காரி. நீயும் அவனோடு இருந்தவன் தானேன்னு சொல்லும்ப, நான் அறியன்றாரு. நீ யோசிச்சு பாருங்க, ஃபிசிக்கலாக ஜீசஸ் உள்ளே இருக்கிறார், அவர் கூட நடந்தவர் தான். கொஞ்சம் அவரை விட்டு பின்னடையும் போது, மாமிசத்தில் இருக்கும்போது, மாமிசத்தை சார்ந்து கொள்வேன். அதுக்கு முன்னால் தான் வீரவசனம் பேசியிருக்காரு, நான் உண்மை மரணம் வரைக்கும் என்ன பண்ணுவேன்?
பிரிய மாட்டேன், பின்தொடருவேன். ஆனால் இங்கே ஒரு வேலைக்காரி சொன்ன உடனே அவருடைய மனநிலை எப்படி மாறுதுன்னா பயத்தால். எதனால் மறுதளித்தார்? பயம் வந்தது. ஆனால் அவருக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாருன்னு பாருங்கள். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் ஒரு சப்பானியை அவர் குணமாக்கி விடுகிறார். அதாவது தேவனுடைய ஆலயத்தில் இருந்த ஒரு சப்பானியை பேதுருவும் யோவானும் என்ன பண்ணுறாங்க? இயேசுவின் நாமத்தை கொண்டு குணமாக்கிடுறாங்க. அப்போ 3:12 ஜனங்களை நோக்கி, ஜனங்கள் பார்த்து அதை பார்த்து பிரமிக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறார், இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அதாவது அவங்களுடைய அந்த பவரை டினை பண்ணுறாங்க. எங்களுடைய சுய பக்தி அல்ல, எங்களுடைய சுய சக்தி அல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சியில் இருக்கோம். என்ன ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நீங்கள் கொலை செய்தது ஜீவாதிபதி. இப்போ அவர் ஃபிசிக்கலாக இல்லை, அவரை கொலை செய்த பின்பு பரிசுத்த ஆவியானவர்களுக்கு மேலே ஊற்றப்பட்ட பின்பு சொல்கிறார்கள், நீங்கள் கொலை செய்த அந்த ஜீவாதிபதி அவருடைய நாமத்தினால தான் இவனை நாங்கள் சுகப்படுத்தணுன்றாங்க. அப்போ அப்போஸ்தலர் 4:1 பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் சதுசேயர் அப்படின்னா உயிர்த்தெழுந்ததை நம்பாதவர்கள். நீங்கள் அந்த கொலை செய்தவர் உயிரோடு எழுந்தார் இவங்க சொன்னதுனால அவங்களும் கோபத்தோடு கூட அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை காவலில் வைக்கிறாங்க. நீங்கள் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மறுநாளில் ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பார்கரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் மற்ற அனைவரும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த அண்ணா காய்பாவுடைய வேலைக்காரியை பார்த்து பயந்தவங்க இப்போ யார் முன்னால் நிற்கிறாங்க? அதே அண்ணாவுடைய முன்னாலேயும் காய்பாவின் முன்னாலேயும் நின்றுட்டு அவங்க கேட்குறாங்க, எந்த வல்லமையினால் இதை நீ செய்தாய் என்று கேட்கும்போது 8வது வசனம், அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பரே, உங்களால் சிறுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கெடுவது. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசுவை சிலுவையில் தூக்குனப்போ அங்கே போனவங்க சொன்னாங்க, உன்னையே நீ ரட்சிக்கொள்ள முடியும்னா ரட்சித்துக்கொள், மற்றவர்களை ரட்சிக்கும்படியாக வந்தாயே, உன்னை ரட்சித்துக்கொள்ள முடிந்தால் ரட்சித்துக்கொள், நீ ஏளனம் பண்ணின அந்த இயேசுவின் நாமத்தில் தான் ரட்சிப்பன் தைரியமாக சொன்னாங்க. இதுதான் தைரியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்கும் போது சுற்றி இருக்கிற மனிதர்களை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம். என்னை உருவாக்கின தேவன் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் இன்னார்ன்றதை நான் அறிந்திருக்கிறேன், அவர் இந்த உலகத்தில் இருக்கணும்லும் பெரியவர். அந்த விசுவாசம் வரும்ப அவர்கள் விசுவாசித்த காரியத்தை தைரியமாக பேசுகிறார்கள். அப்போதான் அந்த 13வது வசனம் சொல்கிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். அடுத்து இந்த 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 18-19 அவர்களை அழைத்து இந்த நாமத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த பிரதான ஆசாரியர்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா 19வது வசனத்தில், பேதுரும் யோனாவும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். ஐ வில் லிசன் ஒன்லி டு த லிவிங் காட். இதுதான் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன். நான் அவருக்கு தான் கீழ்ப்படிவேன். என்னைக்கு தேவனுக்கு நாம் பயப்பட ஆரம்பிக்கிறோமோ மனிதர்களுக்கு பயப்பட மாட்டோம். மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் தான் கொடுக்கணுமே தவிர பயப்படக்கூடாது. வேதம் அதை தான் சொல்லி தருகிறது. எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல கூட பயப்படாதீங்க. ஏன்னா கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க, மரியாதையை கொடுங்க, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுங்க. தேவனுக்கு முன்பாக பயப்படும் போது தேவன் தம்முடைய ஞானத்தால் நிரப்பி அவருடைய ஆவியினால் உங்களை நிரப்பி நிறுத்தும்ப யாருக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். இதைத்தான் தேவன் என்று நம்ம மத்தியில் சொல்ல விரும்புகிறார். அதாவது இந்த பிரதான ஆசாரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்காக பயந்தாங்க,
ஜனங்கள் என்ன சொல்வார்களோ என்று பயந்தார்கள். ஏன்னா இயேசுவை விடுவிக்க கூட பிலாத்து யோசிச்சது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களோ, ஜனங்க என்ன மாதிரி நினைப்பாங்களோ. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், எங்களை அழைத்த தேவனுக்காக மாத்திரமே நிற்போம் அப்படின்ற ஒரு தெளிவு அவர்களுக்குள்ளாக வந்தது. 4:30 அப்போஸ்தலரில் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்திரலும். 31வது வசனத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். இதுதாங்க அவசியம், இதுதான் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது பயம் போய்விடும். when you are freed from the bondages, the fear will disappear. நம்ம அந்த பயத்தின் அந்த கட்டுகள் நம்மை விட்டு அகலுவதை நம்மால் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்ப நம்முடைய பாவங்கள் மறையும், தைரியமாக கிருபாசன தண்டையில் போக முடியும். நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், பயங்கள் எல்லாம் உடைச்சு அவருடைய பாதத்தில் ஊற்ற முடியும். அவர் நம்மை விடுவிப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி செய்யும்போது தேவன் நம்மை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போம். ஒரு தீர்மானம் பண்ணுவோம். பயம் எல்லாருக்கும் அநேக காரியங்கள் இருக்கும். ஆனால் எனக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, என் இருதயத்தை நான் உடச்சி ஊற்றணும். அந்த அன்னாளை போல எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் நான் கொட்டணும். பயமில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. நீங்கள் அது வாக்கு பண்ணியிருக்கீங்கல்ல. எனக்கு பயமுள்ள ஆவியை நீங்கள் கொடுக்கல, பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கீங்க. அந்த பலமுள்ள ஆவி எனக்கு இருக்கும்போது நான் அன்பும் தெளிந்த புத்தியும் உடையவனாய் தேவனுக்குள்ளாக உருவாக்கப்படுவேன். அன்பு இருக்கிற இடத்துல பயம் ஆயிரும், போயிடும். அந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப எல்லாவற்றிலும் ஒரு தெளிந்த புத்தியோடு கூட நம்மால் செயல்பட முடியும். மனிதர்களுக்கு பயப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு பயப்படுவதை இந்த நாளில் தெரிந்து கொள்வோமாக. எல்லாரும் ஜெப நிலையில் இருக்கும்ப பாஸ்டர் நமக்கு முன்பாக வந்து ஜெபத்தில் நடத்துவாங்க. எல்லாரும் நம்முடைய தேவைகளை அவரிடத்துல உண்மையாக சொல்லி என்னை மாற்றி அனுப்புங்கன்னு சொல்லி இந்த நாளில் கேட்போமாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெப நிலைமையில் காணப்படுவோமாக. கேட்ட வார்த்தைக்கு நேராய், வசனத்துக்கு நேராய் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவரே கர்த்தர் நீர் பயமுள்ள ஆவியை எங்களுக்கு கொடாமல், ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, ஹல்லேலூயா, எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, பயமுள்ள ஆவியை எங்களை விட்டு நீக்கி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரே அப்பா. எங்களுக்குள்ள அந்த தெளிந்த புத்தி காணப்பட, ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமப்பா, எங்களை நிரப்புங்க. எங்கள் சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் ஆண்டவரே அஞ்சி நடக்காதபடிக்கு, ஓ கர்த்தரை சார்ந்து நடக்க, தேவனுடைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை சார்ந்து நடக்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை சார்ந்து நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை தாருங்கப்பா. ஹல்லேலூயா. எதிர்காலங்களை குறித்ததான பயம் எங்களுக்கு தேவையில்லைப்பா. எங்கள் எதிர்காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஓ எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் சரியாய் நடத்த நீர் போதுமானவர். ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்மேல் பலன் கொண்டு சாட்சியாய் நிற்க, சாட்சி சொல்ல சாட்சியாய் நிற்க, ஓ ஹல்லேலூயா, வசன தெளிவுள்ளவர்களாய் காணப்பட, தைரியமாய் வசனத்தை போதிக்கிறவர்களாய் சொல்லுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தாருங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட தேவன் கிருபை தாருங்க ராஜா. இந்த மாலை நேரத்தில், இந்த இரவு நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்கள் மத்தியில் மகிமைப்பட்டதற்காக நன்றி, எங்களோடு நீ இடைப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவரே விசேஷமாக இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தனிப்பட்ட தேவையோடு வந்திருக்கும் ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு வந்திருக்கும் ஆண்டவரே, சுகத்திற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்திற்காக தேவன் என்னுடைய தேவை சந்திக்க மாட்டாரா என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தனித்தனியாய் பேராய் கர்த்தர் சந்திக்கும்படியாய் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை தேவனின் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நாம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.